திருப்பூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் தினசரி சந்தையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1969ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த திருப்பூர் தினசரி சந்தை கடந்த 2020ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு 29 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய கட்டடங்கள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. அங்கிருந்த கடைகள் தற்காலிகமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு மாற்றப்பட்டன. புதிய தினசரி சந்தையில் 420 கடைகள் கட்டப்படுகின்றன. இந்நிலையில் கட்டப்படும் கடைகள் தினசரி சந்தைக்கு ஏற்றாற்போல இல்லாமல் ரீட்டெயில் மால் போல உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் கீழ்த்தளத்திலேயே 427 கடை இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் 179 கடைகளும் மேல் தளத்தில் 249 கடைகளும் கட்டியிருக்கிறாங்க. இது மிகவும் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தாங்க. பொதுமக்கள் எல்லா பக்கம் பார்த்து மேல் மாடியில் ஏறி வாங்குவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தான். காட்டன் மார்க்கெட்டில் நாங்கள் நேரடியாக வாடகை மாநகராட்சிக்கு செலுத்துகிறோம். அதே மாதிரி இந்த கடைகளுக்குமே பழைய வியாபாரிகளே வாடகை நேரடியாக மாநகராட்சிக்கு செலுத்துகிற மாதிரி மாநகராட்சி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கட்டடங்களை மறுசீரமைப்பு செய்யும் வகையில் வரைபடத்தை வியாபாரிகள் மாநகராட்சி வசம் ஒப்படைத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சுணக்கமின்றி பணிகளை முடித்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.